எழுந்து நின்று 128வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். Psalm 128 எடுத்துட்டீங்களா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமேன். உட்காருவோம். இந்த சங்கீதம் நமக்கு பழக்கமான சங்கீதம் தான். அதிகமாக எங்க கேட்டிருப்போம் இந்த சங்கீதத்தை? கல்யாண திருமண ஆராதனைகளிலே புதிதாக ஆரம்பிக்க போகிற குடும்பம் நன்றாக இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிற சங்கீதம். பொதுவாக நாம் திருமண ஆராதனைகளுக்கு போனால் அங்கே செய்தியை இருக்கும், அதெல்லாம் அதிகமாக காது கொடுத்து கேட்பதில்லை. பொதுவாக எதுக்காக போகிறோன்னா, அந்த பிள்ளைகள் இணைத்து வைக்கப்படுகிறத பார்க்கணும், கைப்பிடிச்சு கொடுக்கறத பார்க்கணும், ஒருவர் கரங்களை பிடித்து தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுக்கறத பார்க்கணுங்கிறது தான் பொதுவாக நம்முடைய எண்ணமாக இருக்கும். யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படி தான் பார்ப்போம். இந்த சங்கீதம் வெறுமனே ஏதோ ஒரு ஆராதனையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் வாக்கியமாக வெறுமனே வாசிக்கப்படுவதாக உள்ள சங்கீதம் அல்ல. இந்த எபிரேயருடைய யூதர்களுடைய அவருடைய வாழ்க்கையிலே இந்த சங்கீத புஸ்தகத்திலே 120வது சங்கீதத்திலிருந்து 134வது சங்கீதம் வரை உள்ள 15 சங்கீதங்களுக்கு ஒரு விசேஷித்த பெயர் உண்டு, தெரியுமா? ஆரோகண சங்கீதம் என்று சங்கீதங்கள். இந்த சங்கீதங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு இஸ்ரவேலர்கள் வருடத்திற்கு 3 முறை கண்டிப்பாக செல்ல வேண்டும். தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் இந்த 15 சங்கீதங்களையும் பாடிக்கொண்டே செல்வார்கள். வழியில் உள்ள அந்த அலுப்பு தெரியாமல் இருப்பதற்காக, வழியில் உள்ள பிரச்சனைகள், நடந்து செல்வதின் சோர்வுகள் தெரியாமல் இருப்பதற்காக அவர்கள் பாடிக்கொண்டு செல்வார்கள். இந்த 15 சங்கீதங்களையும் என்னுடைய சர்ச்சில் நான் இப்பொழுது சீரியஸாக ஒரு வரிசையாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த சங்கீதத்தை அங்கு பேச போகிறேன். உங்கள் மத்தியிலும் தேவன் ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக உங்களோடு பேசுவதற்கு என்னை அழைத்திருக்கிறார். பல செய்திகளை இதை பேசலாமா இதை பேசலாமா என்று யோசித்த பிறகு கடைசியிலே இந்த சங்கீதத்தையே பேசுவோம் என்று தேவன் என்னுடைய உள்ளத்திலே போட்டிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய தினத்திலே தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். நாம் ஏற்கனவே பாடும் பொழுது பாடினோம், உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னும் மாறவில்லை. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய தேவன் எவ்வளவு வல்லமையை பிரயோகித்து அவரை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ அதே வல்லமையோடு நம்மை உயிர்ப்பிக்கவும் மறுரூபப்படுத்தவும் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் ஒரு மாறுதலை செய்வதற்காகவே இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த 128ஆம் சங்கீதத்திற்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாளிலே இருக்கிறது, நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய பாக்கியம், நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாக்கியம். வேறு எதை பெற்றாலும் சரி பெறாவிட்டாலும் சரி இதை பெற்றாக வேண்டும். இந்த 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அல்லது அவருடைய வழிகளில் நடக்கிற எவனும் எவளும் பாக்கியவான் பாக்கியவதி. பாக்கியவான் என்றால் என்ன? உலகம் பல கருத்துக்களை, பல அளவுகோல்களை வைத்திருக்கிறது. பாக்கியம் பெற்றவர்கள் என்றால் எப்படி என்று. நாம் இந்த உலகத்திலே நாம் வித்தியாசமாக வாழ கடமைப்பட்டவர்கள். ஆனால் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து உலகத்தில் நாம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு பதிலாக உலகம் நம்மிலே தாக்கத்தை உண்டு பண்ணிவிட்டது. நம்முடைய அளவுகோலும் கிட்டத்தட்ட உலகத்தின் அளவுகோலாகவே மாறிவிட்டது. பாக்கியவான் யார் என்றால் அதனுடைய விளக்கங்கள் இந்த சங்கீதத்திலே பின்னால் உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனங்களின்படியாக பாக்கியவான்கள் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள். தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்றால், அந்த பாக்கியவான்கள் எங்க இருக்கிறோம்? இப்போ இங்கே இருக்கிறோம், அப்படித்தானே? இங்க இருக்கிற நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். சந்தோஷம் தானே? ஆனா பாக்கியத்திற்கு எதிர்ப்பது என்னன்னு தெரியுமா? பொதுவாக
ஓகே, மாணவர்களிடத்தில் கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டால் நாட்னு வார்த்தையை சேர்த்து சொல்லிடுவாங்க. ஓகே, ஹூ இஸ் வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் பீயிங் பிளஸ்ட், நாட் பீயிங் பிளஸ்ட் என்று சொல்லிடுவார்கள். பாக்கியவான் என்பதற்கு எதிர்ப்பதம் என்னென்றால் பாக்கியம் இல்லாமல் இருப்பது என்று. ஆனால் இந்த வேதத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது, பாக்கியவான்களுக்கு எதிரான பதம் என்னவென்றால் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். டு பி பிட்டிட். Okay, to be envied or to be blessed is being blessed by the Lord. ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், ஆண்டவராலே இந்த பாக்கியம் பெறாதவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். டு பி பிட்டிட். பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:19. ஓகே, எல்லா மனிதரை காட்டிலும் வறுமையில் இருக்கிறவங்க, வீடு இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறவங்க, கிழிந்த உடைய உடுத்திருக்கிறவங்க, சுகவீனமாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். அப்படித்தானே? ஆனால் உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு பார்க்கிலும் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யார் தெரியுமா? இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். எங்க இருக்கிறாங்க? இங்கே தான் இருக்கிறோம். இங்கே தான் இருக்கிறோம். பாக்கியவான் பாக்கியவதிகளும் இங்கே தான் இருக்கிறோம். மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களும் இங்கே தான் இருக்கிறோம். இந்த கிட்டத்தட்ட 45 வருடங்களாக நான் பெந்தைகோஸ்து அனுபவத்துக்குள்ளே இருக்கிறேன். நல்ல வளர்ச்சியை பார்க்கிறேன். நல்ல பெரும்பான்மையான நல்ல காரியங்களை பார்க்கிறேன். முந்திலாம் பெந்தைகோஸ்தா இருக்கணும்னா அது ஒரு பெரிய மக்களால் கீழே பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை. நம்முடைய முன்னோர்கள் முதல் தலைமுறையாக பெந்தைகோஸ்தில் வந்தவங்க. இன்றைக்கு நான் பெந்தைகோஸ்தா இருக்கிறேன், ஏஜி சர்ச்சுக்கு போகிறேன்னா அதில் ஒரு ரெகக்னிஷன் இருக்குது. ஓகே, ஆனால் பல காரியங்களில் இந்த பாக்கியத்தை இழந்து பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தெளிவாக பார்த்தோன்னா பாடுகிற பாடல்களில் உள்ள வரிகள், கேட்கிற பிரசங்கங்களில் உள்ள கருத்துக்கள், வீட்டில் தொங்க போட்டிருக்க காலண்டர்களில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள், வீட்டில் ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் இவ்வுலகத்திற்காகவே நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் கருத்தை நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆழமா பதித்து விட்டன. எதற்காக ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம்னா என்ன? நல்ல வருமானம் இருக்கும், நல்ல வீடு இருக்கும், போறதுக்கு நல்ல வாகனம் இருக்கும், நல்ல ட்ரெஸ் இருக்கும், பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம். இதெல்லாம் பார்த்தா ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று நாம் நினைக்கிறோம். இதற்காகவே ஆண்டவரை பின்பற்றுகிறோம். இதற்காக மாத்திரமே பின்பற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. இவை அனைத்தையும் பெற்றிருந்தாலும் அவர்கள் பாக்கியவான்கள் அல்ல, பாக்கியவதிகள் அல்ல. வேதவசனத்தின்படி அவர்கள் யார்? பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இல்லாமல் அநேகர் இம்மைக்காக நம்முடைய ஜெபங்கள், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண போகிறீர்கள், சீக்கிரத்திலே உங்களுக்கு அற்புதம் கிடைக்கும் சொன்ன உடனே என் மனசுல என்ன வருது? இம்மைக்கான காரியங்கள், இம்மைக்கான காரியங்கள். ஆனா கர்த்தர் இன்றைக்கும் அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதத்தை செய்கிறார் தெரியுமா? அவரை போல இன்றைக்கு இன்னொரு படி மறுரூபமாக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தேவன் உண்மையிலேயே எதை பாக்கியம் என்று வைத்திருக்கிறாரோ, எதை நாம் அனுபவிக்க வேண்டும், இழந்து போகக்கூடாது என்று நினைக்கிறாரோ, அதை நீங்கள் மேலும் ஒரு அளவு இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமேன். அந்த அற்புதம் என்னிலே, நம்மிலே, நாம் ஒவ்வொருவரிலும் அந்த அற்புதம் நடக்க போகிறது. இந்த பாக்கிய தன்மைகள் என்ன என்பதை நாம் ஒவ்வொன்றாக சீக்கிரமாக பார்க்க போகிறோம். முதலாவது பாக்கியம் என்னவென்றால், நாம் உழைக்கிற உழைப்பின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். நாம் உழைக்கிற உழைப்பின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். நாம் சம்பாதிக்கிற காசு நமக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். ஆமேன். ஆமா, நமக்கு தானே பிரயோஜனமா இருக்குது, வேற யாருக்கு போகுது? இல்ல. ஓசியால சொல்லியிருக்குது, உன் பலனை அந்நியன் தின்கிறான். எதனால தெரியுமா? ஆதியாகமம் 3:17 நாம வாங்கி கட்டி கொண்ட நிலை. ஆதியாகமம் 3:17 தேவன் செய்யாதே என்று சொன்னதை செய்ததுனால, அவர் நம்மை தேடி வரும்பொழுது அவருக்கு பயந்து அவமானத்தினாலும் பயத்தினாலும் ஒளிந்து கொண்டதுனால, அதன் விளைவாக ஆண்டவர் சொல்றாரு, இதற்கு முன்பு நீ வேலை செய்யணும்.
நாம் வேலை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். வேலை செய்யறது சாபம் கிடையாது. நம்முடைய தேவன் கிரியை செய்கிற தேவன். நாம் அவருடைய சாயலிலே பட்டிருக்கிறோம். நாமும் வேலை செய்ய வேண்டியவர்கள். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தினசரி காலையில எழுந்து உற்சாகத்தோடு அந்த தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்து அந்த தோட்டத்தில் உள்ள தாவரங்கள், செடி கொடிகள், பூக்கள், மிருகங்கள், பறவைகள் அனைத்தையும் நன்றாக பராமரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பாவம் செய்த பிறகு, தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்து கலகம் செய்த பிறகு, இந்த 3:17 என்ன சொல்கிறார்? இந்த பூமி உனக்கு கீழ்ப்படியாது. நீ எனக்கு கீழ்ப்படியாததினாலே, நீ எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நான் சிருஷ்டித்த இந்த பூமி உனக்கு ஒத்துழைக்கும். ஆனால் நீ எனக்கு முரட்டாட்டம் செய்ததினாலே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாம சபிக்கல ஆண்டவர், ஏவாளை சபிக்கல, சர்ப்பத்தை சபித்தார், பூமியை சபித்தார். இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக இருந்தது. இன்று முதல் இது சபிக்கப்பட்ட பூமியாக மாறுகிறது. அதன் விளைவு என்ன? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ கஷ்டப்பட்டு நீ இந்த பூமியில உனக்கு ஆகாரத்தை விளைவிக்க வேண்டும். முன்பு ஆகாரம் தன்னாலே வந்தது. எந்த பழம் வேண்டுமோ பறித்து அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். இதுல ஏதோ கெமிக்கல் இருக்குமோ, இதுல ஏதோ பூச்சி இருக்குமோ, புழு இருக்குமோ, ஒரு கவலையும் தேவையில்லை. அப்படி இருந்த நீ உன்னுடைய ஆகாரம் கிடைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது உன்னுடைய நெற்றி வேர்வை பூமியில விழ நீ பாடுபட வேண்டும். ஆனால் பாடுபட்டாலும் என்ன கிடைக்கும் தெரியுமா? நீ போடுற விதையும் முளைக்கும், அதோட களையும் முள்ளும் முளைக்கும். நீ வெறுமனே விதைய விதைச்சிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. அதுல களை வரும். களை எடுக்கலைன்னா அந்த அன்றைக்கு மகசூல் நன்றாக இருக்காது, அறுவடை இருக்காது. வருத்தத்தோட நீ பலனை சாப்பிடுவாய். கீழ்ப்படியாமையினால, தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்ததுனால, தேவனுடைய வழியில நடக்காததுனால வந்த சாபம். அத தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது பாக்கியமான அனுபவம், இட் இஸ் ரிவர்ஸ்ட். திரும்பவும் மீட்டு தரப்படுகிறது. உன்னுடைய கையின் பிரயாசத்தை, அது கொஞ்சமோ நிறைவோ உலகத்தின் பார்வையில அது எப்படி இருக்க தெரியாத, அத நீ திருப்தியா சாப்பிடலாம். ஆமேன். ஐயோ, ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லையே, ஐயோ டாக்டருக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லையே, மருந்து வாக்குறதுக்கு காசு இல்லையே. சம்பாத்தியம் எல்லாம் மற்றவங்க சாப்பிட்றாங்க, லாயர் சாப்பிட்றாங்க. சாரி, லாயர் டாக்டர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கும் ஆண்டவர் வருமானத்தை கொடுக்கிறாரு. உங்களுடைய வருமானத்தை நீங்க சாப்பிட்றீங்க. ஆனா பாக்கியம் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? போலீஸுக்கு கொடுக்குறாங்க, அவங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. நம்மோட அதிகமா சம்பளம் வாங்குறவங்களுக்கு நாம லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்காக. ஆனா கர்த்தருக்கு பயந்து நடந்தா லஞ்சம் கொடுக்க தேவை இருக்காது, தெரியுமா? உங்களுடைய வருமானம் அவருடைய கள்ள சம்பாத்தியமா மாறாது. உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீயே சாப்பிடுவாய். அந்த ஆசீர்வாதம் முதலாவது பாக்கியம். இரண்டாவது பாக்கியம் என்ன தெரியுமா? கணவன் மனைவி உறவுல ஒரு அருமையான மன நிறைவு. ஆமேன். திருமணமானவர்கள் அநேகர் இருக்கிறோம், திருமணமாக போகிறவர்களும் இருக்கிறோம். ஆனா வாழ்க்கையில நாம் எதற்காக உருவாக்கப்பட்டோம்? தேவனுடைய சாயலிலே ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆணிலும் தேவனுடைய சாயலின் குணாதிசயங்கள் இருக்கின்றன, பெண்ணிலும் தேவனுடைய குணாதிசயங்கள் இருக்கின்றன. ரெண்டுமே நிறைவா, ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா, அதாவது இவங்க கிட்ட இருக்கிற அதே தெய்வீக குணாதிசயங்கள் இவங்க கிட்ட இருக்கிற அதே தெய்வீக குணாதிசயங்கள் இவங்க கிட்ட ஆண்டவர் கொடுக்கல. இவங்க கிட்ட பாதி தெய்வீக குணாதிசயங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது, மற்ற குணாதிசயங்கள் கொஞ்சம் சப்டியூடா இருக்குது. பெண்களிடத்துல தேவனுடைய சில குணாதிசயங்கள் பெரும்பான்மையா இருக்குது, மற்ற குணாதிசயங்கள் சப்டியூடா இருக்குது. அந்த ரெண்டு பேரும் இணையும் பொழுது முழுமையாக தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறார்கள். எனவேதான் ஆதாம் வாழ்க்கையில ரொம்ப கண்டென்டடா தான் இருந்தான். எனக்கு வயசாயிட்டு போது, எனக்கு கல்யாணம் வேணும், எனக்கு சமைச்சு போடுறதுக்கு ஆள் வேணும், எனக்கு துணி துவைச்சு போடுறதுக்கு ஆள் வேணும், அப்படி முந்தின தலைமுறையில நினைச்சாங்க. இப்போ அப்படிலாம் நினைச்சா நடக்காது, அந்த கதை நடக்காது. ஆனா அப்படி ஆதாம் எனக்கு ஒரு துணை வேணும்னு நினைத்து கொண்டிருக்கவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவனை நான் சிருஷ்டித்தேன், ஆனா இவன் தனியா இருக்கிறது நல்லதல்ல. தனியா இருக்க முடியுமா? முடியும். திருமணம் ஆகாம இருக்கிறவங்க அல்லது திருமணம் ஆன பிறகும் துணையை இழந்தவங்க, தனியா இருக்கிறவங்க வாழ முடியுமா? முடியும். ஆனா அது ஒரு நிறைவான வாழ்க்கை அல்ல. ஆனா தேவனுடைய பாக்கியம் இல்லாம கணவனும் மனைவியுமாக இணைந்து வாழ்கிறங்கிறது ஒரு மன நிறைவான வாழ்க்கையாக இருக்காது. இங்க என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? உன் மனைவி உன் வீட்டிலே
தமிழ்ல வீட்டிலேன்னு சொல்லி இருக்குது, சில இதுல வீட்டு ஓரங்களிலேன்னு சொல்லி இருக்குது. எபிரேய மொழியில வீட்டின் உள்ளே, ஊட்- வீட்டின் இதய பகுதியிலே அவள் கனிதரும் திராட்சை செடியாக இருப்பாள். மேல் ஷாவனிஸ்டிக்னு யாரும் சொல்லாதீங்க. Okay. தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்ததுல ஆணுக்கு சில குணாதிசயங்களையும் சில பொறுப்புகளையும், பெண்ணுக்கு சில குணாதிசயங்களையும் சில பொறுப்புகளையும், அதற்கு ஏற்ற உடல் அமைப்பையும், அதற்கு ஏற்ற எமோஷனல் மேக்கப்பையும், அதற்கு ஏற்ற திங்கிங் திறனையும் எல்லாவற்றையும் தேவன் அதற்கு ஏற்ற விதமாக கொடுத்திருக்கிறார். இரண்டு பேரும் இணைந்து இருக்கும் பொழுது அதில் உள்ள நிறைவு எல்லாரும் உடனே அனுபவிச்சுட கிடையாது. நாங்க சீக்கிரத்துல திருமணமாகி 38 வருடங்களை முடிவு செய்ய போறோம். இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அநேகர் பிரசங்கம் பண்ணும்போது இதெல்லாம் இவங்க அனுபவிச்சுட்டு நம்மகிட்ட தான் பேசுறாங்க, நம்ம தான் அனுபவிக்காம இருக்கிறோம்னு நினைக்க தேவையில்லை. நாங்களும் உங்களை மாதிரி இந்த பிரயாணத்திலே நாங்கள் முன் சென்று கொண்டு இருக்கிறோம். எங்களிலும் மாற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இந்த 104வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 104வது சங்கீதம் 104வது சங்கீதம் 15ஆம் வசனத்தின் முன்பகுதி. திராட்சை செடி எதற்கு மனைவியை திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு இருக்கிறது என்று அதிலே பார்க்கலாம். ஓகே, திராட்சை செடி அல்லது திராட்சை கொடி எதை கொடுக்குது தெரியுமா? மனிதனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறது. திராட்சை ரசம் மனிதனின் இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறது. இந்த ஆண் சம்பாதிக்கிறது ஆகாரத்திற்கானது. பின்னால கோதுமை என்று சொல்லி இருக்கிறது அவருடைய உணவு பழக்க வழக்கத்தின்படி. ஆண் சம்பாதித்து கொண்டு வருகிறது அது கோதுமை. அது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை தான் சம்பாதித்து கொண்டு வருகிறான். இன்றைக்கு பெண்களும் சம்பாதிக்கிறோம், தவறு அல்ல. ஆனால் அவரவருக்கு கொடுத்த பொறுப்பை அவரவர்கள் செய்ய வேண்டும். அதோடு கூட எக்ஸ்ட்ராவும் செய்யலாம். ஆதாம் மட்டும்தான் தோட்டத்தை பண்படுத்தினா ஏவாள் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா சொல்ல முடியாது. ஓகே, ஏவாளும் சேர்ந்துதான் பண்படுத்தினாங்க. பெண்களும் வேலை செய்யத்தான் வேண்டும். ஓகே, ஆனால் ஆண் கொண்டு வருகிறது மெயின் அந்த கோதுமை. அதை சாப்பிட்டு வயிறை நிறைக்கலாம். ஆனா இருதயத்துல மகிழ்ச்சி வேணும்னா மனைவி, அவனும் சம்பாதிக்கிறாங்களோ சம்பாதிக்கலையோ, ஆனா மனைவி திராட்சை செடியாக திராட்சை கொடியாக இருக்கிறதுனால மனதிலே சந்தோஷம். இது ஆண்களுக்கு மாத்திரம் அல்ல. ஆண்களுக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த வீட்டுல இருக்கிற மனைவி மன நிறைவை, மன மகிழ்ச்சி, இருதயத்திற்கு களிப்பை கொடுக்க வேண்டும். அது போலவே ஆண்களும். ஒருவேளை பெண்கள் வேலைக்கு போயிட்டு ஆண்கள் வர்றதுக்கு பிறகு வருவாங்களா இருக்கலாம், அல்லது ஆண்கள் வேலையை முடிச்சுட்டு வருவாங்களா இருக்கலாம். நான் கொஞ்சம் வேடிக்கையாகவும் சொல்றேன். ஆண்கள் வெளியே வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா, ஜோக்கெல்லாம் அடிச்சு கலகலப்பா இருப்பாங்க சில ஆண்கள். ஆனா வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவாங்க தெரியுமா? கொட்டு 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 கொட்டுக்கிட்டு வருவாங்க. ஏதோ வழியில யாரோ, சார் வீட்டுக்கா போறீங்க, இந்த இஞ்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி இஞ்சை தின்னுட்டு வந்த மாதிரி. அந்த பழமொழி உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல. அப்பா வீட்டுக்கு வாராருனாலே வீடு கிடு 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 கிடுன்னு சிலர் அப்படித்தான் இருக்கணும், அப்பா நான் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, பரிதாபத்துக்குரியவர்கள். அப்பா வரும்போது அப்பா வந்துட்டாங்க, ஒரு மன நிறைவு வீட்டுக்குள்ள வரணும். ஓகே, மன நிறைவு வீட்டுக்குள்ள வரணும். இந்த பாக்கியவான்களுடைய முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னா, உழைப்பின் பலனை நீ அனுபவிப்பாய். நீ ஆகாரத்திற்கான கோதுமையை கொண்டு வருவா. ஆனா வீட்டுல இருக்கிற மனைவி, அவங்களும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, சில குடும்பங்கள்ல ஆண் சம்பாதிக்கிற காட்டிலும் மனைவி அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, பெண் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. பிரச்சனை இல்லை, பொறாமை இல்லை. ஓகே, ஆனா பெண்கள் கொடுக்க வேண்டிய காரியம் ஆண்களுக்கு, குடும்பத்திற்கு இருதயத்தை களிப்பாக்க வேண்டும். அதுபோல குடும்ப தலைவனும் இருதயத்தை களிப்பாக்க வேண்டும். இன்னொரு சங்கீதம், இந்த எனக்கு ஒன்னு சங்கீதம் உங்களுக்கு தெரியலாம், திருமணத்துல வாசிக்கிற சங்கீதம் தான். ஓகே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்திருக்கிறார். ஆண்களுக்கு தேவையான இன்னொரு அபிஷேகம். ஓகே, அதையும் நான் கல்யாணத்துல பேசியிருக்கிறேன். ஓகே, பல அபிஷேகத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆவியின் அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம், அப்படி நிறைய இருக்குதா என்ன தெரியல. ஆனா ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் வேணும். ஆமேன். அப்பா வீட்டுக்கு வந்தாருன்னா சந்தோஷம் வீட்டுக்கு வரணும். பிள்ளைகள் ஓடி போய் அப்படியே தோல்ல ஏறணும், முதுகுல ஏறணும், அப்படித்தானே? அல்லது அப்பா இங்க உட்கார்ந்துருந்தா அங்க தூரத்துல நிக்கணுமா? சில குடும்பங்கள் அப்படியே இருக்குது.
அப்பா வந்துட்டாருன்னா அதுவரை வீட்டில் இருந்த கலகலப்பு போயிருது. திடீர்னு ஓடி போய் புக்கை தூக்கி தலைகீழ வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி அவங்க நடிப்பாங்க. ஏன்னா அப்பா வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு. படிச்சியா? அதுதான் அப்பா கேட்கிற வாழ்க்கை முதல் வார்த்தை. அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஆனந்த தைலத்தால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஆண்கள்லாம் ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? ஆண்கள் சிம்ம குரல்ல கேட்கலையே. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிக்க போகிறார். உங்களுடைய மனைவி உங்களுடைய வீடுகளிலே இருதயத்தை களிப்பாக்கும் திராட்சை செடியாக இருக்க போகிறார்கள். எப்பொழுது? பின்னால பார்ப்போம். இந்த செய்தியை பின்னால பார்ப்போம். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மூன்றாவது பாக்கியம் என்ன தெரியுமா? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அன்றைக்கெல்லாம் குடும்பத்துல மினிமம் ஓகே அல்லது ஆவரேஜ் 3-4 பிள்ளைகள் இருக்கும். ஆவரேஜ். ஓகே. அப்போ அதுக்கு மேலேயும் இருக்கும். ஓகே. எங்க அப்பா கூட பிறந்தவங்க 8 பிள்ளைகள். எங்க அப்பாவும் சேர்த்து 8 பேர். எங்க அம்மா வீட்லையும் அவங்களையும் சேர்த்து 8 பேர். ஆனா நாங்க பார்த்தது 4 பேர் தான். ஏன்னா அப்போ மோர்டாலிட்டி ரேட் ஓகே இறந்தவங்களும் அதிகம். அதனால எங்க கூட 8 பிறந்தாங்கன்னு சொன்னா நாங்க 4 தான் பார்த்துருக்கிறோம். அப்பா சைட்லயும் அம்மா சைட்லயும் 4 தான் பார்த்துருக்கிறோம். அதனால நிறைய பிள்ளைகளை பெற்றாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. பிறக்கிற பிள்ளைகள் அநேகம் தங்குது. அதனால 8 பெற்று 4 வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. 4 பெற்று 2 வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அநேகர் 2 பிள்ளைகளோட நிறுத்திக்கிட்டாங்க, ஒரு பிள்ளையோட நிறுத்திக்கிட்டாங்க. அவரவர் எந்த அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்து பராமரிக்க முடியுமோ. பிள்ளைகள் ஒரு தொல்லை என்பதற்காக அல்ல. என்னால நான் 2 பிள்ளைகளை பெற்றேன் என்றால் 2 பிள்ளைகளையும் தேவன் விரும்புகிற வண்ணமாக உலகத்திற்கு பிரயோஜனமான ஒரு அடல்ட்டாக ஒரு பொறுப்புள்ள மக்களாக நான் உருவாக்குவேன். எனக்கு 2 பேரை தான் உருவாக்க முடியும்னா 2 பேரை உருவாக்குங்க. 5 பேரை என்னால உருவாக்க முடியும்னா செய்யுங்க. ஓகே. தேசத்திற்கு அருமையான சந்ததியை, தேவனுக்கு மகிமையை கொண்டு வர சந்ததியை கொடுக்க கடமைப்பட்டவர்கள் நாம. ஆனா எங்களுக்கு குழந்தையே வேண்டாம், ஒன்று மட்டும் போதும். ஒரு குழந்தையோட நிறுத்திருக்கவங்களை நான் ஒன்றும் தவறாக சொல்லலை. குழந்தைகளை பெறுவதற்கு தாமதமாகிற தம்பதிகளும் இருக்கிறீங்க. நான் அதையெல்லாம் உங்களை வருத்தப்படுத்துவதற்காக இல்லை. நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பாக்கியம் பெற்றவனுடைய குடும்ப வாழ்க்கையிலே மனைவி இருதயத்திற்கு களிப்பை மகிழ்ச்சியை கொண்டு வருவர்களாக இருப்பாள். பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல. ஒலிவ மரம்னா அன்றைக்கு எண்ணெயை கொடுக்கிற மரம். இப்ப நமக்கு எங்க இருந்துலாமோ எண்ணெய் வருது. பல செடிகள்ல இருந்து, பல விதைகள்ல இருந்து, பல கெமிக்கல்ல இருந்து எண்ணெய் வருது. ஓகே. இந்த 104வது சங்கீதம் 15ஆம் வசனத்தின் பின்பகுதியை பார்க்கலாமா? மனிதனுக்கு இருதயத்திற்கு திராட்சரச மகிழ்ச்சியை கொடுக்குது. என்ன செய்யுது தெரியுமா? இருதயத்தை ஆதரிக்கும் அல்லது முகக்கலையை உண்டு பண்ணும். ஓகே. முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய். நம்முடைய பாக்கியம் பெற்றவங்களுடைய வீட்டுல குழந்தைகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? முகத்திற்கு பிரகாசத்தை கொண்டு வருவாங்களா இருப்பாங்க. ஆமேன். உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது, கடிச்சு முழுங்கிடலாம் போல இருக்குது. அப்படி சொல்ற பெற்றோரும் இருக்கிறாங்கல்ல. உன்னை பெற்றதுக்கு பதிலா ஒரு கழுதையை பெற்றிருக்கலாம். ஓகே. நீங்க கழுதையா இருந்தா கழுதை பெறுவீங்க, நீங்க மனுஷனா இருந்தா மனுஷ குழந்தை பெறுவீங்க. சரி. என் கழுதை எருமைன்னு சொன்னாங்கன்னா உடனே அப்பா அப்பா அம்மா சொன்னா நல்லா இருக்கும். ஓகே. சரி. அப்படி சொல்றவங்க எல்லாம் இங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. சொன்னல பாக்கியம் பெற்றவங்களும் இங்கதான் இருக்கிறோம், பரிதவிக்கப்படத்தக்கவங்களும் இங்கதான் இருக்கிறோம். ஆமேன். நம்ம ஏதோ உலகத்துல உள்ளவங்களை பற்றி பேசிட்டு இருக்கல, நம்ம பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நம்முடைய குழந்தைகள் எப்படிப்பட்டவங்களா? நம்முடைய முகத்திற்கு முக கலையை கொண்டு வர்றாங்க. ஒருவேளை இஞ்சி தின்னுட்டு வந்தாலும் கூட அப்பா நான் இன்னைக்கு என்ன செய்தேன் தெரியுமா? செய்த நான் டயர்டா இருக்கிறேன், பிறகு பார்க்கலாம். போட்டு பிள்ளைக்கு காத்து போயிடும். நான் டயர்டா வந்திருக்கிறேன். ஓகே. பிள்ளையும் டயர்டா தான் வந்திருக்குது. அந்த மூட்டையை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலே அது டயர்டாயிரும். நீங்க ஏதோ ஜென்டலா ஒரு பேக்கை தூக்கிட்டு போறீங்க, அது பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகுது. அந்த பிள்ளைய என் முகத்துக்கு கலையை கொண்டு வர பிள்ளையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன். பாக்கியம் பெற்றவருடைய பிள்ளைகள் அவங்க உலகத்திலே டாப்ல இருப்பாங்களா? டாப்ல இருக்கணும்னு தேவையில்லை. அவங்களுடைய திறமையை அவங்க பயன்படுத்தினா போதும். ஆமேன். சில பெற்றோர்கள் பிள்ளைகளை இம்சப்படுத்துறாங்க. நான் 85 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? சந்தோஷம். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் யாரு? இன்னொருத்தன் 86 மார்க் இருக்கான். நீ 1 மார்க் குறைய வாங்கிட்டியா? அவன் பிள்ளையா நீ பிள்ளையா? உன் மார்க்கை கேட்கவே எனக்கு வெக்கமா இருக்குது. அப்படி சொல்ற பெற்றோர் இருக்காங்க. 85 மார்க் வாங்குறது ஈஸியா? சரி, ஒருத்தன் 86 மார்க் வாங்கிட்டான். நான் டீச்சரா இருந்திருக்கேன். 85 மார்க் வாங்கின ஆன்சர் ஷீட்டையும் 86 மார்க் வாங்கினவன் மார்க் ஷீட்டையும் கொண்டு வந்து என்கிட்ட வச்சு
எதுக்கு இதுக்கு 85 கொடுத்தீங்க, எதுக்கு எதுக்கு இதுக்கு 86 கொடுத்தீங்க, ஒரு மார்க் வித்தியாசம் எதுல வந்தது கேட்டா சொல்ல முடியாது. எந்த வாத்தியாராலும் சொல்ல முடியாது. நான் எழுதாத எதை அவர் எழுதிட்டாரு, எதுக்கு ஒரு மார்க் கூட போட்டிருக்காங்க. எப்பா இதை வாசிக்கும் பொழுது நீயும் இதுதான் எழுதியிருக்க, நீயும் எழுதுதான் எழுதியிருக்கிற, ஆனா இதை வாசிக்கும் பொழுது எழுதியிருக்க விதம், அந்த எழுத்துடைய அழகு அதெல்லாம் பார்த்தா சரி கூட ஒரு அரை மார்க் கொடுத்துருவோன்னு தோணிச்சு, அரை மார்க் கொடுத்துட்டேன். மெஷின்கிட்ட கொடுத்தா ரெண்டுக்கும் ஒரே மார்க் தான் வரும். அதுக்கு தான் நீ எண்ணில் மார்க் போடாத, ஏ ஏ பிளஸ் ஏ மைனஸ் அப்படி போடு. 85 மார்க்கும் ஏ பிளஸ்ஸாக இருக்கலாம், 86 மார்க்கும் ஏ பிளஸ்ஸாக இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒன்று தான். அந்த ஒரு மார்க் வித்தியாசம் எப்படி வந்துச்சு? ஏதோ போடும்போது எனக்கு தோணுச்சு. ஐ எம் நாட், நான் அப்ஜெக்டிவ்ல தான் கொஸ்டின் ஆன்சர் ஷீட்டை திருத்துறேன். ஆனாலும் எதுக்கு இதுக்கு 5 மார்க் கொஸ்டினுக்கு இதுக்கு 4.5 போட்டேன், எதுக்கு இதுக்கு 4 போட்டேன், என்னால லாஜிக்கா விளக்க முடியாது. ஆனா அப்பாவுக்கு அந்த ஒரு மார்க் தான். 85 மார்க் எடுத்தது தெரியாது. ஆமா, நீர் படிக்கும்போது என்னவே மார்க் எடுத்துரு அப்படி மனசுல யோசிச்சுக்கிட்டாங்கன்னா. அப்பெல்லாம் 60 மார்க் எடுத்தாலே பரிசு தெரியுமா? சரி, நீங்க 60 மார்க் எடுத்தீங்களா? இல்ல 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 50 மார்க் எடுத்தாலே செகண்ட் கிளாஸ் தெரியுமா? இப்போ இந்த பிள்ளை 85 மார்க் எடுத்திருக்குது. இது பிள்ளையுடைய நமக்கும் முகக்கலை கிடையாது, பிள்ளைக்கும் முகக்கலை கிடையாது. இருக்க தொலைச்சு பிள்ளைகள் வீட்டை சுற்றிலும், அத பந்திய சுற்றிலும், எல்லார் வீட்லயும் டைனிங் டேபிள் இருக்குதா? அநேக வீடுகள்ல இருக்கலாம். ஓகே, நம்முடைய ஸ்டேட்டஸை பொறுத்து டைனிங் டேபிள், அநேக வீடுகள்ல டைனிங் டேபிள் இருக்கும். சுத்திலும் சேர்கள் இருக்கும். ஆனா இப்போ இந்த காலத்துல டைனிங் டேபிளை சுத்தி எல்லாரும் குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்ட நாட்கள் வருஷத்துல 365 நாள்ல எத்தனை நாள் இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படித்தானே? சாப்பாடு எங்க நடக்கும்? இப்போ டிவி கூட தேவையில்லை. இப்ப எல்லாம் மொபைல் அல்லது லேப்டாப் அல்லது டேப்லெட். முந்தினா டிவி டிவி அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் ஒருவேளை வசதியை கொடுத்துட்டான்னா, முந்திலாம் நாங்களும் சாதாரண குடும்பத்துல இருந்து வளர்ந்தோம். ஒரே ரூம் தான், ஒரே ரூம், ஒரு கிச்சன், ஒரு வராண்டா. அந்த ரூம்ல தான் எல்லாரும் இருந்தாகணும். இப்போ சிலருக்கு ஆண்டவர் 2 பெட்ரூம் ஹவுஸ், 3 பெட்ரூம் ஹவுஸ்னு கொடுத்துருக்கிறார். பிள்ளைகளுக்கு தனித்தனி ரூம். சாப்பாட்டை எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. அப்பா ஒரு நேரத்தில் சாப்பிடுவாரு, அம்மா ஒரு நேரத்தில் சாப்பிடுவாரு. உடனே எங்க வீட்டில் எல்லாரும் ஒரு இன்னுபடியா எல்லா 3 மீலையும் அப்பதான் சாப்பிடுவோம்னு நினைச்சிடாதீங்க. எங்க வீட்லயும் அது இருக்கிறனால தான் சொல்றேன். ஆனா பாக்கியமான வாழ்க்கை எது தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு மீலாவது எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சாப்பிடுறது. அல்லேலூயா. இன்றைக்கு அற்புதம் நடக்க முடியுமா? எங்க வீட்டில் இது நடக்காதுங்க, நடக்காது. நாளைக்கே நடக்காது, இன்றைக்கே நடக்காது. ஆனா உயிர்த்தெழுதின் வல்லமை இன்னும் மாறவில்லை. மனைவியும் கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருதய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவர்களாக இருக்க, பிள்ளைகளுக்கு பெற்றோரும் பெற்றோருக்கு பிள்ளைகளும் முகக்கலையை முகத்தை பிரகாசமாக்குகிறவர்களாக ஆண்டவரால மாற்ற முடியும். நம்புகிறவங்களா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னும் சில நம்பாதவங்களும் இருக்கிறோம். ஓகே, நான் வாயிலே அல்லேலூயா சொல்லுகிறேன், கையை வைத்து மட்டும் தான் வைத்தலன்னு சொல்லுவீங்களா இருக்கலாம், இருக்கட்டும். ஓகே, ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிற நம்ம குடும்பத்துல பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகள். ஒலிவ மரம் எதுக்காக? எண்ணெய்க்காக. மனிதர்களின் முகத்தை களையாக்குவதற்காக இந்த ஒலிவ மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. இன்றைக்கு பிள்ளைகள் நம்ம சுத்தி உட்கார்ந்துருக்க உங்க பிள்ளைகளை பார்த்துட்டு, இந்த பிள்ளைகள் உலகத்துல எண்ணெயை கொடுக்க போறவங்க. நீ எல்லாம் எப்படித்தான் உருப்பட போறியோ? நீங்களே உருப்பட்டு இருக்கீங்க, நான் உருப்பட மாட்டேனா? அப்படித்தானே? நம்மளை விட நம்ம பிள்ளைகள் ஸ்மார்ட் இல்லையா? நம்ம பெற்றிருக்க வாய்ப்புகளை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா? நம்மளை விட அவங்க மேலதான் போவாங்க. நம்ம ரொம்ப பாட்டத்துல இருந்து ஆரம்பிச்சோம். இவங்க இப்பவுமே மத்தியில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பாட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு வந்திருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் இங்க ஆரம்பிச்சு எங்கேயோ போனோம். அப்படித்தானே? நாம இவ்வளவு உயரத்துல இருந்து பாக்குறோம்னா நம்முடைய பிள்ளை நம்ம தோள் மேல நின்று இன்னும் உயரமா பார்க்கணும். அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிச்சு, பிள்ளைகள் சாப்பாட டேபிள்ல சிந்துமா சிந்தாதா? டேபிள் அழுக்காக்கிட்டீங்க, டேபிள் தான் தொடச்சாதான் சுத்தமாயிருமே. உனக்கு சாப்பிட தெரியுதா? பொதுவில் உட்காந்து சாப்பிட்டா ஏமா நல்லா போகும். நீ நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இல்ல, நீ சிந்தாம சாப்பிடணும். ஏமானம் போயிடக்கூடாது. எல்லாம் செல்ஃப் சென்டர்ட். எனக்கு அவமானமா இருக்குது. அவமானமா இருக்குன்னா முகத்துல துண்டு போட்டு போங்க. பிள்ளைனா அப்படித்தான் இருக்கும்.
சேட்டை பண்ணாத பிள்ளைகளாகவே வளர்ந்தோன்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? நான் சேட்டையே பண்ணது கிடையாது அப்படின்னா நீங்க குழந்தை பருவத்தை அனுபவிக்கவே இல்லைன்னு அர்த்தம். எங்கேயோ ஜெயில வளர்ந்துருக்கீங்க, ஏதோ ஜெயில் வார்டன் கிட்ட பிள்ளையா இருந்திருக்கீங்க. சேட்டை பண்ணாம குறும்புத்தனம் இல்லாம குழந்தை பருவம் இல்ல. உட்கார, சரி உட்கார சொல்ல வேண்டியதுதான். அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத. சரி என்னத்தான் செய்யணும் சொல்லுங்களேன். அப்படித்தானே? யோசிச்சு பாருங்க. எதை எதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாது, சரி இதெல்லாம் செய்யக்கூடாது, என்ன செய்யணும்? நல்லதை செய்ய, அது சொல்லித்தாங்க. அதுக்குத்தானே நீங்க இருக்கிறீங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, செய்ய வேண்டியதை சொல்லுங்க. என் பிள்ளைகளை பார்க்கும்போது இவைகள் இந்த சமுதாயத்திலே ஒலிவ மரங்களாக இன்றைக்கு கன்றுகளாக இருக்கின்றன. Today they are just olive shoots, very tender, very fragile. I can break them, I can crush them. ஆனா இவைகள் பலன் கொடுக்கிற ஒலிவ மரங்களாக வர வேண்டும். பிள்ளைகளை அநேகம் பார்க்கல, எல்லாம் சண்டே கிளாஸ்க்கு போயிட்டாங்களா என்ன தெரியல. Preach it pastor, preach it, my parents need to hear னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நம்முடைய பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளாக வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அது பாக்கியம். அது இல்லைன்னா பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. நான்காவது, இது மாத்திரம் இல்ல, பின்னால சொல்லியிருக்குது, இதோ நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். அந்த நாட்கள்ல யூதர்களுக்கு எழுதப்பட்டது. எருசலேம் அவர்களுக்கு தலைநகர். அங்கே எருசலேமை பற்றியும் இந்த 122வது சங்கீதம் சொல்லுது. இது ஆரோகண சங்கீதங்கள்ல ஒன்று. எருசலேமில் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு சென்றார்கள். தேவனுடைய சமூகத்திலிருந்து நீதியை பெற்றுக்கொள்வதற்காக, நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக சென்றார்கள். இன்றைக்கு நமக்கு எருசலேம் எது? இன்றைக்கும் அந்த எருசலேம் பட்டணத்துல தான் மகிமை இருக்குது. அங்க நடக்கிற மாதிரி சண்டை வேற எந்த பட்டணத்திலையும் கிடையாது. பட்டணத்துல பாதி முஸ்லிம்களுக்கு பாதி யூதர்களுக்கு. ஆனா சுற்றுலா வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க அநேகர். இன்றைக்கு தேவன் அந்த எருசலேம் பட்டணத்தின் மீதுதான், நான் சொல்றதை யாரும் பிரச்சனையா விவாதமா எடுத்துக்கிட வேண்டாம். ஆனா இன்றைக்கு நாம எருசலேம் என்பது யார்? புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியர் 4:26 அதை போடுங்க. நம்முடைய இன்றைக்கு இருக்கிற எருசலேம தாவீது, இந்த பவுல் என்ன சொல்றாரு, அது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலைக்கு சமானம், அது அடிமைப்பட்டிருக்கிறது. நாம ஏதோ புனித நகரம், புனித நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல. ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம் அனைவருமே, தேவன் இஸ்ரவேலர்களை விசேஷமாக தெரிந்தெடுத்தார், உண்மைதான். அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். எதற்கு? நமக்கு முன்மாதிரியாக, நமக்கு சேனலாக, நமக்கு வாய்க்காலாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா அதை விட்டுட்டு இன்றைக்கு ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எருசலேமின் சுக வாழ்வுக்காக ஜெபியுங்கள். இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நாம எதற்காக ஜெபிக்கணும் தெரியுமா? திருச்சபைக்காக ஜெபிக்கணும். தேவனால மீட்கப்பட்டவர்களுடைய கூட்டம் தான் இன்றைக்கு எருசலேம், பரம எருசலேம், மேலான எருசலேம். அவளே நம்முடைய தாயானவள். நம்முடைய பாக்கியமான வாழ்க்கை வெறுமன வீட்டுல மாத்திரம் அல்ல, திருச்சபையிலும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை. ஆமேன். இந்த நாட்கள்ல ஆண்டவர் அநேக திருச்சபைகளை, லோக்கல் காங்கிரிகேஷன்ஸ் எழுப்பி இருக்கிறார், அநேக ஊழியர்கள் எழுப்பி இருக்கிறார். நல்லது, நன்றி. ஒரே லொக்காலிட்டியில பல சர்ச்சுகள் இருக்குது. ஒரே டினாமினேஷன்ல பல சர்ச்சுகள் ஒரே லொக்காலிட்டிலையும் இருக்குது. இருக்கட்டும், ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனா சிலர், உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சர்ச்சை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா இருக்கட்டும், நான் அதை ஒன்றும் அதை குறையா சொல்லலை. ஆனா ஒரு சர்ச்சிலையும் மெம்பர்ஷிப் இல்லாம கொஞ்ச நாள் இந்த சர்ச்சில் பார்க்கலாம், கொஞ்ச நாள் இன்னொரு சர்ச்சில் பார்க்கலாம், இன்னொன்று சில சமயம் தெரிஞ்சு தெரியாம அதே சர்ச்சுக்கு நாமும் பிரசங்கம் பண்ண போயிருப்போம். உங்களை அந்த சர்ச்சில் பார்த்துட்டேன், ஆமா சார் நாங்கள் இப்போ இந்த சர்ச்சுக்கு வரோம், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அல்லது எங்களுக்கு நாங்கள் அதில் நல்ல ஐக்கியமாக நாங்கள் ஈடுபடுறோம்னா ஓகே. ஆனால் திருச்சபையில் உள்ள ஆசீர்வாதத்தை நாம அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, நாம அதை கொடுக்கிறதும். எருசலேமின் வாழ்வை காண்பாய். திருச்சபை நன்றாக வளர்ந்து பெருகுவதை, தேங்க் காட், பாஸ்டர் சொன்னாங்க, போன வாரத்தில் ஜெபித்தீங்க, உபவாசம் இருந்து ஜெபித்தீங்க, ஆண்டவர் விடுதலையை கொடுத்தாருன்னு சொன்னாங்க. சந்தோஷம். திருச்சபையினுடைய வளர்ச்சியில, அதனுடைய பெருக்கத்துல உங்களுக்கும் பங்கு இருக்க வேண்டும். எருசலேமின் நன்மையை நான் பார்த்தேன். என் பக்கத்துல உள்ள சேர் காலியா கிடந்தது, இப்ப நிரம்பி இருக்குது. யாரையோ கூட்டிட்டு வந்தாங்க, இல்லை, நான் கூட்டிட்டு வந்தேன். ஆமென். திருச்சபை வாழ்வதற்கும் நான் காரணமாக இருந்தால் அது ஒரு பாக்கியம்.
அதோடு கூட இஸ்ரேல், இஸ்ரேல்னா தேவனுடைய பிள்ளைகள், மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்னு வசனத்துல சொல்லியிருக்கு. இஸ்ரவேலருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டாண்மையை அனுபவிக்கணும். வீட்டு கூட்டங்கள் இருக்க வேண்டும். லோக்கல் சர்ச் இது ஜப கூட்டங்கள் இருக்க வேண்டும். லேர்னிங் சென்டர்ஸ் இருக்க வேண்டும். அவற்றிலே நாம் பங்கு பெறுகிறவர்களாக, செயலாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாக்கியத்தை பெறுவது எப்படி? சீக்கிரமா 4 காரணங்கள் சொல்லி இருக்குது. தேவனுக்கு பயப்படும் இருதயம். தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? என்னைய தீக்குள்ள போட்டுருவாரு, நரகத்துக்கு அனுப்பிடுவாரு, எனக்கு மோட்சத்தை தர மாட்டாரு, இந்த ஆண்டவர் ஐயோ இவருடைய அநியாயம் பொறுக்க முடியல, இதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யாத, செஞ்சா நான் உன்னை நரகத்துக்கு அனுப்பிடுவேன். அநேருக்கு ஆண்டவரை பற்றி அப்படி ஒரு பிக்சர் தான். பைக்கில் கீழே விழுந்துட்டேன் இன்னைக்கு. காலையில ஜெபம் பண்ணிட்டு போனியா? காலையில ஜெபம் பண்ணிட்டு போகணும் தான், ஜெபம் பண்ணிட்டு போகணும். வேலை அதிகமா இருக்குது, பிசினஸ் ரொம்ப பிஸியா இருக்குது, அதனால ஜெபம் பண்ணாம போனேன்னு. சரி, பைக்கில் இருந்து விழுந்துட்டேன். இந்த ஆண்டவர் என்ன ஆண்டவர்? ஜெபம் பண்ணாம போறியா? பாரு, உனக்கு வேணா வைக்கிறேன், பாரு, அங்க வா, உன்னை உள்ள வைக்கிறேன். அப்படி ஆண்டவரா? இல்ல. ஆண்டவரை பற்றிய பயம்னா இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் ரொம்ப ஆவிக்குரிய ஒருத்தங்க. ரத்தத்தால பைக்கை கவர் பண்ணிட்டு போனீங்களா? ஆண்டவர் ரத்தம் பைக்கை கவர் பண்றதுக்கா சிந்தினாரு? எதற்காக ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே? என்னுடைய விசுவாசிகள் அவருடைய பைக்கிலே நான் தெளிப்பதற்காக என்னுடைய ரத்தத்தை நான் கொடுக்கிறேன். எங்கிருந்து படிச்சோமா தெரியல. சரி, இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை கொடுப்பது. அது உள்ள இருக்கணும். நம்முடைய பார்த்த உடனே இது ஆண் இது பெண் சொல்ல முடியும், அப்படித்தானே? பொதுவா விதிவிலக்குகளும் இருக்குது. இப்பெல்லாம் அவங்க ஹேர் ட்ரெஸ் ஸ்டைலு, அவங்க காதில் போட்டிருக்குது, அவங்க கொடுத்துருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா இது ஆணா பெண்ணா? எல்லாம் பின்னால பார்த்தா பெண் நினச்சிக்கிட்டு, முன்னால பார்த்தா தாழ்த்தி வளர்ந்துருக்கோம். சரி, அப்போ ஆணு தான். சாரி, யாரும் அப்படி இருந்தால் தப்பா நினச்சிக்கிட்டாங்க. நான் ஒரு ஜோக்காக சொல்கிறேன். பார்த்தா இவர் ஆண் அல்லது இது பெண்ணுன்னு தெரியும். சரி, கொஞ்சம் இவங்களை பார்த்தா கொஞ்சம் படித்தவங்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஓரளவு ரொம்ப ஏழையும் கிடையாது, ரொம்ப பணக்காரரும் கிடையாது, ஒரு மிடில் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பேசிக்கிட்டு இருந்தா, இவர் தமிழ் பேசுறாரு, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருப்பாரு. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா இவர் பேச்சு வாட இந்த பக்கத்துலேருந்து வந்த மாதிரி தெரியுது. ஓகே, உங்களுக்கு இந்த ஊரா? ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது பேச்சிலேருந்தே தெரியுது. ஐயா, நான் 40 வருஷமா நான் தமிழ்நாட்டில் இல்லையா, பெங்களூரில் இருக்கிறேன், ஆனாலும் உள்ளே இருக்கிறது வெளியே வந்துடுது. சரி, அதே மாதிரி நம்மோட கொஞ்ச நேரம் பேசினா இவர் தேவனுக்கு பயப்படுகிறவர் இது தெரியணும். நான் தேவனுக்கு பயப்படுறேங்கிறது என்னுடைய இருதயத்துல ஆழமா, என்னுடைய அடையாளத்துல ஒண்ணு. மை பர்சனாலிட்டி இஸ் டிஃபைன்ட் பை த ஃபியர் ஆஃப் காட். என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்கன்னா இவர் தேவனுக்கு பயப்படுகிறவர்னு தெரியணும். தேவனுக்கு பயப்படுறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க முகம் எப்படி இருக்கும்? புன்முறுவலோட இருக்குமா? ரொம்ப இறுக்கமா சீரியஸா இருப்பாங்களா? நம்ம ரொம்ப தப்பான எண்ணங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். பரிசுத்தவான்கள் என்றால் நாம் மிகவும் ஸ்தோத்திரம், அலேலியா அலேலியா என்று, ஆமென் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர் என்று இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உலகம் தரவும் எடுக்கவும் முடியாத சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷம் எங்க தெரியணும்? முகத்துல தெரியணும், அப்படிதானே? முக்கியமா எப்ப தெரியணும் தெரியுமா? ரோட்ல வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது தெரியணும் நீங்க தேவனுக்கு பயப்படுறவங்களா பயப்படாதவங்களான்னு. சிரிக்கும் போது செயல்படுற மசிலை விட முறைச்சிட்டு இருக்கும் போது மசில்ஸ் நிறைய தேவைப்படுதுன்னு சொல்றது எங்கேயாவது இப்போ வாசிருப்பீங்களா? வாசிருக்கிறேன். ஆனா அநேக நேரங்கள்ல நாம விசேஷம் கார்ல ஸ்டீரிங்கை பிடிச்சிட்டோம்னா அல்லது பைக்ல ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டோம்னா பாக்குறவெல்லாம் தப்பு பண்றான், நம்ம தான் யோக்கியமா போறோம். எல்லாரும் தப்பு பண்றான். ஓகே, நான் கிராஸ் ரோட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு வந்தேன்னா நான் வர்றதுதான் தெரியுது அவன் ஸ்லோ பண்ணானு நினைப்போம். நான் மெயின் ரோட்ல இருந்து கிராஸ் ரோடுக்கு போகும்போது கிராஸ் ரோட்ல இருந்து ஒருத்தன், ஏய் நான் மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கேன், நீ கிராஸ் ரோட்ல இருந்து எனக்கு நீ நிக்கணும். எப்போ பார்த்தாலும் நமக்கு தான் மற்றவங்க நிக்கணும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுறாங்கிறது முகத்துல தெரியணும், இருதயத்துல அது நம்முடைய ஐடென்டிட்டியாக, நம்முடைய கோர் வேல்யூவாக அவன் அமர்ந்திருக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், கர்த்தருடைய பார்வையில, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருக்கு முன்பதாக நான் நடக்கிறேன். கர்த்தர் என்னை பார்த்து வெரி குட்,
நீ என் பிள்ளடா, நீ என் பொண்ணுமா. பெரியவங்களும் பொண்ணு தானே, பெரியவங்களும் பிள்ளை தானே. சார் ஆண்டவர் பார்த்து, வெரி குட், என் பிள்ளை நீ, உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன். அப்படி ஒவ்வொரு நேரமும் சொல்றவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவருடைய வழியில நடக்கிறவர்கள். when our heart fears God, our behavior will be walking in his ways. அவருடைய வழியில நடப்போம். மற்றவங்க எல்லாம் செய்றாங்களா, செய்யட்டும், நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால அவருடைய வழியில தான் நடப்பேன். ஆண்டவருடைய வழி, they are not our kill joys. நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீ எப்பவுமே நீ துரதிருஷ்டவசம் பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறக்காக தான் இந்த ரூல் எல்லாம் கொடுத்துருக்கிறாரா? இல்ல, நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக, பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். மலை பிரதேசத்துல ரொம்ப ஷார்ப் கர்வுல எதுக்கு பேரிகேட் வச்சிருக்காங்க, எதற்கு பேரியர் வச்சிருக்காங்க, இதுக்கு மேல போகாத எச்சரிக்கைன்னு எதுக்கு போடுறாங்க? நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கா? இல்ல, நீ பாதுகாப்பா இருக்கணும், சந்தோஷத்தை முழுமையா அனுபவிக்கணும். ஒரு ஸ்டீப் ஃபால் இருக்குது, அதுக்கு பக்கத்துல ரெயிலிங்ஸ் போட்டிருக்காங்க. ரெயிலிங்ஸ் போடலைன்னா என்ன பண்ணுவோம்? அந்த பள்ளத்துல உள்ள அழகை அனுபவிக்க முடியாது. இன்றைக்கு அழகை அனுபவிக்கிறதுக்காக போகல, எல்லா இடத்துலயும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தான். கொடைக்கானல் 5 வருஷம் இருந்தோம். சும்மா நான் நடந்ததுக்கு இதை சொல்றேன். தூத்துக்குடியில இருந்து ஒரு குரூப் வந்தாங்க. வந்து எல்லாம் செல்ஃபி தான். தூத்துக்குடியில இருந்த அதே முகம் தான் இங்கேயும் இருக்குது. கொடைக்கானல் வந்ததுனால முகம் மாறிடுதா? இல்ல, அதே முகத்தை தூத்துக்குடியில நீ எடுத்தா இங்கேயும் கொடைக்கானலுக்கு வந்து முகத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்க. இயற்கை அழகை பாரு, இது தூத்துக்குடியில கிடையாது. இயற்கை அழகை எடு, அதைத்தான் எடுக்கிறோம், ஆனா எங்க முகத்தை தான் எடுக்கிறோம். ஆனா ரெயிலிங்ஸ் எதுக்கு போட்டிருக்குது? அதையும் தாண்டி போய் நின்று ரீல்ஸ் எடுத்துட்டு தண்ணிக்குள்ள விழுறதுக்காக இல்ல. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நின்னா அழகா அனுபவிக்கலாம், கண்களால எல்லாவற்றையும் பருகலாம். ஆமேன். அதற்குத்தான் கர்த்தருடைய வழி நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கர்த்தருடைய வழியில நடக்கணும். 3வது, குடும்பத்தோட நேரம் செலவிடணும். குடும்பத்துக்காகத்தானே எல்லாவற்றையும் செய்யறேன், ஆமா, ஆனா குடும்பத்துக்காக நேரம் கொடுக்கலையே. எப்போ வருவார், எப்போ போவார் தெரியாது. வெளியெல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்தா ஒரே நொய்யி நொய்யி நொய்யி. இந்த வார்த்தைலாம் உங்களுக்கு தெரியுமா? நாகிங்க்கு சில பகுதியில் சொல்ற நொய்யி நொய்யி நொய்யி. அப்படிப்பட்ட பெற்றோரா இருக்க கூடாது. என் பிள்ளைகள், என் மனைவி திராட்சை கொடி, அம்மா அருமையான கொடி, அருமையான கன்றுகள். இவங்க எவ்வளவு எண்ணெய் எனக்கும் சமுதாயத்துக்கும் கொடுக்க போறாங்க தெரியுமா? நேரம் செலவழிக்க வேண்டும். திருச்சபையோடும் எருசலேமுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கையாக இருக்கும் பொழுது இந்த திருச்சபையோடு நேரம் செலவழிப்போம். உலகம் பாக்கியம் என்று கருதுவதற்காக அல்ல, பரிதாபத்திற்கு உரியவர்களாக அல்ல, தேவன் நமக்காக வைத்திருக்கிற பாக்கியம். நான் வேலையில சம்பாதிக்கிற சம்பாத்தியம், வீட்டுக்கு போனா என்னுடைய வாழ்க்கை துணைய, என்னுடைய பிள்ளைகளை பார்த்தா வருகிற நிறைவு, சந்தோஷம், ஒரு முகக்கலை, அவங்க எடுக்கிற பெயர்களை பார்த்து பெருமிதம் கொள்வது. பெருமை வேற, பெருமிதம் வேற, அப்படித்தானே? அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தர காத்திருக்கிறார். சாப்பாடு போடுவாரா? நல்ல துணிமணி தருவாரா? ஃபீஸை கட்டுவாரா? நல்ல பெரிய வீட்டில் போறதுக்கு வாடகை தருவாரா? எல்லாம் தருவார்.